எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிரஞ்சன். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ஜெயின்ஸ்னே சொல்லலாம். இதை தவிர வேற நிறைய சோஷியல் மீடியா இருந்தாலுமே இன்னைக்கு அதிகமாக யூஸ் பண்ணப்படுற, அதாவது அபவுட் 80% மேலே இருக்க மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். அதுலேயுமே ஸ்பெஷலாக வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 70% ஆஃப் தி வாட்ஸ்அப் யூசர்ஸ் வந்து டெய்லி யூசர்ஸ் இருக்காங்க. அதாவது டெய்லி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களா இருக்காங்க. ஸோ இவ்வளோ மக்கள் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க வாட்ஸ்அப்பை. ஸோ இதுக்கெல்லாம் வந்து வாட்ஸ்அப் எப்படி காசு சம்பாதிக்குது? வாட்ஸ்அப்ல ஆட் கொடுக்கறது கிடையாது, வாட்ஸ்அப்புக்கு எந்த விதமான சப்ஸ்கிரிப்ஷனும் கிடையாது. எப்படி வாட்ஸ்அப் வந்து ஒரு காசு சம்பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியதா இருக்கு. ரைட்டா? ஓகே, இப்போ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், மார்க் ஜுக்கர்பர்க் கீழே இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் கம்பெனி தான் ஓன் பண்ணிருக்கு. ஃபேஸ்புக் அப்படின்னு பேர் சொன்னாலே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டா செயின். நம்ம சேனல்ல நிறையவே டேட்டா பத்தி பேசியிருக்கோம். ஸோ இந்த டேட்டாலாம் அதிகமாக எனக்கு வேர்ல்ட்ல யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா கூகுளை விட ஃபேஸ்புக் கிட்ட தான் இருந்துட்டு இருக்கு. வாட்ஸ்அப் எப்படி சம்பாதிக்குதுன்னு பார்ப்போம்னா, வாட்ஸ்அப் ஆரம்பிச்ச காலம் பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். 2007ல 2 பேர், பிரியன் அண்ட் ஜிம், இவங்க 2 பேர் வந்து வாட்ஸ்அப் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் கண்டுபிடிக்கும் போது அவங்க என்ன இது பண்றாங்கன்னா, அப்போ இருந்த காலம் எப்படி இருக்குன்னா எஸ்எம்எஸ்லாம் பயங்கர காஸ்ட்லியா இருக்குது. ஸோ அந்த எஸ்எம்எஸ் காஸ்ட்லியா இருக்கிறத தடுத்து வேற ஏதாவது ஒரு ஈஸியான சிஸ்டம் கொண்டு வரணும், ஆட் இல்லாத என்ன விதமான ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணாத ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்க்கு ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, வாட்ஸ்அப்க்கு சைன் பண்றது உங்களுக்கு ஃபோன் நம்பர் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் டிசைன் பண்றாங்க. இவங்க அதுக்கு முன்னாடி எங்க வேலை செஞ்சிருந்தாங்கன்னா யாஹூல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, வேலையை விட்டு வந்தாங்க. ஸோ டிசைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சைட் கேப்ல இவங்க போய் ஃபேஸ்புக்ல வேலை கேட்டிருக்காங்க. ஃபேஸ்புக்ல இருந்து இவங்க வந்து வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஃபேஸ்புக் இவங்க ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த டைம்ல வந்து வாட்ஸ்அப் அவங்க பில் பண்ணிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் பில் பண்ணி முடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஐபோன் கிரியேட் பண்ணாங்க, அப்புறம் ஆண்ட்ராய்டுக்கு வந்துச்சு. அப்புறம் ஒரு 3 மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா மழை நிறைய யூசர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இந்த யூசர்ஸ்ல இவ்வளவு பேர் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த டேட்டாலாம் வைக்கிறதுக்கு ஒரு போதுமான இடம் இல்லை. ஸோ என்ன கொண்டு வந்தாங்கன்னா, சரி ஓகே நம்ம இப்போ காசு வாங்காட்டி நம்ம டேட்டாலாம் வைக்க முடியாது, பட் அவங்க இருந்த முதல் கொள்கைன்னா நம்ம வாட்ஸ்அப்ல ஆட் கொடுக்கூடாது, ஆட் கொடுத்தா டெக்ஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் போயிடும் அப்படின்ட்டு அவங்க ஆடை ரெடி பண்ணாம வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்க வந்து காசு கட்டணும். ஃபர்ஸ்ட் வருஷம் ஃபுல்லா ஃப்ரீ, அதுக்கப்புறம் வருஷம் காசு கட்டணும். சப்ஸ்கிரிப்ஷன் ரேட்னு பார்த்தீங்கன்னா $1, அதாவது 0.99 சென்ட்ஸ் வச்சிருந்தாங்க. இந்தியன் கரன்சி எப்படி அந்த டைம்ல ஒரு 55 ரூபா இருந்துச்சு. ஸோ இந்த 55 ரூபாங்கிற காசை நீங்க கட்டிட்டீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஆட் எதுவுமே எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2007க்கு அப்புறம் இது கொண்டு வந்தாங்க. பட் இதெல்லாம் இருந்துட்டே இருக்கும்போது நம்ம இந்தியாவுக்கு அதிகமா வாட்ஸ்அப் எப்போ வந்துச்சுன்னா 2011க்கு மேலே தான் இந்தியாவில் வந்துச்சு. 2014ல பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை முறையா ஃபேஸ்புக் வாங்குறாங்க. ஸோ ஃபேஸ்புக் எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறாங்கன்னா கிட்டத்தட்ட $19 பில்லியன் கொடுத்து வாங்குறாங்க. இந்தியன் கரன்சி படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ரூபா கொடுத்து வாங்குறாங்க. அது எவ்வளவு பெரிய காசுன்னு பாத்தீங்கன்னா, நாசாவோட ஒரு வருஷத்துக்கான மொத்த செலவுமே பாத்தீங்கன்னா $17.5 பில்லியன் தான். அதை விட அதிகமா, நாசாவிடவே அதிகமா காசு கொடுத்து வாங்குற ஒரு கம்பெனியா வாட்ஸ்அப் இருந்துச்சு. ஸோ அதை வாங்கினாங்க. இந்த ஜிம் கிட்ட இருந்தும் பிரெயின் கிட்ட இருந்தும் ஃபேஸ்புக் வாங்கிடுச்சு. வாங்கினதுக்கு அப்புறம் ஃபேஸ்புக் என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, நான் இனிமேல் 55 ரூபால வாங்க மாட்டேன், அதாவது $1 வந்து உங்கள்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன்ல வாங்க மாட்டேன், 100% ஃப்ரீயாவே இருக்கட்டும், நான் வந்து உங்ககிட்ட சில விஷயம்லாம் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி வாங்குறாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல வந்துருச்சு. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன சொல்லிருந்துச்சுன்னா, ஃபேஸ்புக்கோட ஆடும் இன்ஸ்டாகிராமோட ஆடும் வந்து நாங்க இதோட ரிலேட் பண்ணுவோம். இந்த உங்களோட டேட்டா பேஸ் பண்ணி நீங்க சாட் பண்ணக்கூடிய விதத்தை பேஸ் பண்ணி அதுல இருந்து நாங்க இன்சைட்ஸ் எடுத்து உங்களுக்கு எந்த விதமான ஆடை கொடுக்கணும் அப்படிங்கறத நாங்க அதை டிசைட் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஒரு இன்னொரு சென்ஸ் சொன்னா உங்க டேட்டாவை நாங்க எடுத்து யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டேட்டாவை எடுத்து யூஸ் பண்ணும் போது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நம்ம பேசக்கூடிய டே டு டேல பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் வழியா மானிட்டர் பண்ணி நீங்க ஃபேஸ்புக்ல போனீங்கன்னா அந்த ஆட்ஸ் உங்களுக்கு கொடுத்தே இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பவர் பேக்கடான ஒரு ஆப்பா அன்னைக்கு பார்த்தாங்க. பட் அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னு பார்த்தா, ஒரு 2014 அது வாங்கும்போது மார்க் ஜுக்கர்பர்க் எல்லாருமே வந்து கல்வி ஊத்திட்டு இருந்தாங்க. ரீசன் என்ன, ஒரு சாதாரண வாட்ஸ்அப்புக்கு நீ ஏன் $19 பில்லியன் கொடுத்து வாங்கணும், இது வந்து ஒரு நஷ்ட கணக்கு, இது தேவையில்லாத செலவு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா வாட்ஸ்அப்ங்கிறது எந்த விதமான ஆடுமே வராத, எந்த விதமான ரெவன்யூமே ஜென்ரேட் பண்ணாத ஒரு விஷயமா இருந்துச்சு. அன்னைக்கு மார்க் ஜுக்கர்பர்க் பார்த்ததுன்னு பார்த்தா வாட்ஸ்அப் ஒரு ஆப்பை பார்க்காம ஒரு டேட்டா பேங்க் தான் பார்த்திருக்காரு. நம்மளால என்ன ரேட்ல வித்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கான வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ 1.5 பில்லியன் யூசர்ஸா $19 பில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா ஒரு ஆளுக்கு $12.8 வித்திருக்காங்க. ஸோ $12.8 கிட்டத்தட்ட $912 ஒரு அப்ராக்சிமேட்டா $1000 வச்சுக்கோங்க. இன்னைக்கான ரேட்ல உங்களோட வேல்யூ பாத்தீங்கன்னா $1000. ஸோ இந்த $1000 ஒவ்வொருத்தையும் மார்க் ஜுக்கர்பர்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த $1000 அந்த ப்ராடக்ட்டை வச்சுக்கிட்டு
ஃபேஸ்புக்கில் வந்து ஆட்ஸ் கொடுக்குறது. அதாவது இப்போ நீங்கள் நார்மலாக பேசிட்டு இருக்கீங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கப்பல் டிஷர்ட் வாங்குற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் நார்மலாக வாட்ஸ்அப்பில் பேசிட்டு தான் இருந்திருப்பீங்க. பட் அந்த சாட்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு அந்த சாட்ஸை வச்சு ஃபேஸ்புக் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஆட் வரும், கப்பல் டிஷர்ட் ஆட் வரும், இன்ஸ்டாகிராமில் கப்பல் டிஷர்ட் ஆட் வரும். ஸோ உங்களுக்கு எந்த வகையான ஆட் வேணுங்கிறத வாட்ஸ்அப் மூலியமா ஃபேஸ்புக் தெரிஞ்சுக்கிட்டு ஃபேஸ்புக்கில் அந்த ஆட் கொடுப்பாங்க. அந்த ஆட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை வாங்கிட்டீங்கன்னா ஃபேஸ்புக் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நீங்கள் வாங்கணும் கூட அவசியம் இல்லை, அந்த ஆட் உங்களுக்கு காமிச்சாலே ஃபேஸ்புக் ரெவன்யூ வண்டி இருக்கும். ஸோ ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்ல ஃபேஸ்புக் வந்து லாபத்தை பார்த்துட்டே இருக்கு. ஓகே, எந்த அளவுல லாபம் பார்த்துட்டு இருக்கு ஃபேஸ்புக், எந்த அளவு லாபம் பார்த்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 மட்டுமே கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் வாட்ஸ்அப் வந்து ஃபேஸ்புக்கு லாபமா எடுத்து கொடுத்துருக்கு. ஒரு மிகப்பெரிய அமௌண்ட். இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை லாபமா எடுத்து கொடுத்துருக்கு. இந்த 2020 என்ன சொல்றாங்க கிட்டத்தட்ட $4 பில்லியன் வந்து வாட்ஸ்அப் ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஃபேஸ்புக் அப்படிங்கிறாங்க. ஸோ அன்னைக்கு மார்க் ஜக்கர்பர்க் வந்து இவ்வளோ காசு கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணது வந்து எந்த வகையிலுமே வேஸ்டா போனது தான் இப்போ பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்போ வாட்ஸ்அப் அப்படிங்கிறது சேஃபா அப்படிங்கிறது நிறைய பேர் நம்ம டேட்டா எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இப்போ ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல வச்சிருந்தாங்க. நீங்க வாட்ஸ்அப் புதுசா இன்ஸ்டால் பண்றீங்க, இதுக்கு நான் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா நீங்க 30 நாளுக்குள்ள ஒரு ஆப்ஷன் அன்டிக் பண்ணிக்கலாம். அது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட டேட்டாவை நீ எங்கேயுமே ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்ப நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிருக்கேன், நான் 2 வருஷம் 3 வருஷமா யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா உங்க டேட்டாலாம் ஏற்கனவே போயிருச்சு, நீங்க எந்த விதமான ஆப்ஷனும் பண்ண முடியாது. ஏற்கனவே உங்க டேட்டாலாம் வந்து பிரைவசி பாலிசியில ஃபேஸ்புக் கூட போயிருச்சு. ஸோ தடுக்கக்கூடிய ரெண்டே வழி என்னன்னு பார்த்தா ஒன்று வாட்ஸ்அப் நீங்க யூஸ் பண்ணாம இருக்கணும், இல்ல ஃபேஸ்புக் கூட சரி சொல்லிட்டு போகணும். இந்த டேட்டாலாம் வெளியே போகுமா, இந்த டேட்டாலாம் செக்யூர்டா இருக்கான்னு கேட்டா ஒரு மனுஷன் கையில் இருக்கக்கூடிய டேட்டா நம்ம என்னைக்குமே செக்யூர்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. அவன் எப்ப வேணா எப்படி வேணா விற்கலாம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிக்கு அவங்க அந்த டேட்டாவில வச்சு வித்தனால தான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தெரியுது. இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்களே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அமேசான்ல போங்க, அமேசான்ல போய் ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த ப்ராடக்ட்டை பத்தி பேசுங்க. பேசினதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்க சும்மா ஃபேஸ்புக்ல இருக்கும்போது நீங்க சும்மா நியூஸ் ஃபீட் போங்க, ப்ராடக்ட் வந்து எதுவுமே சர்ச் பண்ணாதீங்க, ஆட்டோமேட்டிக்கா ஃபேஸ்புக்ல அந்த ப்ராடக்ட் வந்து நிற்கும். ஸோ இதெல்லாம் எப்படி வரும்னு பார்த்தா வாட்ஸ்அப்லயும் அமேசான்லயும் வந்து இந்த ப்ராடக்ட் பத்திலாம் நீங்க நிறைய பார்த்துட்டு இருக்கீங்கிறது வாட்ஸ்அப் மூலியமா ஃபேஸ்புக் தெரிஞ்சுக்கிட்டு ஃபேஸ்புக் வந்து அதுக்கான ரெவன்யூ அந்த ஆடை காமிக்க மூலியமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிருக்கு. ஸோ வாட்ஸ்அப் எப்படி காசு சம்பாதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பேசக்கூடிய நீங்க ஒவ்வொரு பேசக்கூடிய வார்த்தையுமே அதை மானிட்டர் பண்ணி அது மூலியமா தான் ஃபேஸ்புக் காசு சம்பாதிச்சுட்டு இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், இந்த டேட்டாவெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா எந்த விதமான ஒரு சென்சிட்டிவான விஷயத்தையும் வாட்ஸ்அப்ல பேச வேணாம், மேக் இட் ஆன் பர்சன். ஸோ நேர்ல நீங்க பார்த்து பேசுறீங்கன்னா அது ரொம்பவே செக்யூர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உள்ள யாருமே வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. வாட்ஸ்அப் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. உங்க டேட்டாவை ஏற்கனவே ஒருத்தர் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் டிக்கு போட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்காமலே கொடுத்துருக்கீங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயப்படணும் கண்டிப்பா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க இது வரைக்கும் ஃபேஸ்புக்ல இருந்து எந்த விதமான ஒரு மிகப்பெரிய டேட்டா லாஸ் அப்படிங்கிறது போகவே இல்லை. இன்ஃபேக்ட் போனா ஃபேஸ்புக் மட்டுமே ஒரு சோர்ஸ் கிடையாது, ஃபேஸ்புக் மாதிரி பல கம்பெனிஸ்க்கு நம்ம டேட்டா வந்து தூக்கி கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், அதுல ஒரு பார்ட்டா தான் இருந்துட்டு இருக்கு. நீங்க அவ்வளவு பயப்படணும்னு கேட்டா ஒன்றும் இல்லை. பட் ப்ரிகாஷன் என்ன பண்ணலாம் பார்த்தா வாட்ஸ்அப்ல சென்சிட்டிவான மேட்டர்ஸ்ல பேச வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைவேட் டாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வாட்ஸ்அப்ல பண்ண வேண்டாம், பிரைவேட் போட்டோஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல அனுப்ப வேண்டாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க மானிட்டர் பண்ணிருந்தீங்கன்னா அவங்க உங்களை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நீங்க இந்த மாதிரி ஏதாவது பிரைவேட்டா பேசுறீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு பேஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு ஆட்ஸ் அனுப்புவாங்க. இது யூஸ்வலா பார்த்தா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்கான கம்பெனி தான், பட் உங்க டேட்டா தான் அங்க எல்லாமே மேட்டர் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் வாட்ஸ்அப் ஜென்ரேட்ஸ் மணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல வரக்கூடிய ஆட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் மூலியமா தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். என்னையா பர்சனலா ஃபாலோ பண்ணணும் கீழே இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் எப்பயுமே ஆக்டிவா இருந்துட்டு இருப்பேன். இந்த மாதிரி கண்டென்ட்ஸை நீங்க மீமா பார்க்கணும் இல்ல ஃபன்னா கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அங்க வந்து எப்பயுமே நம்ம அபிஷியல் பேஜ் தான், நம்ம சேனல் பத்தின இன்ஃபர்மேஷன் நிறைய வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம போடுற கண்டென்ட்லாம் மீமாவும் வந்துருக்கும். ஸோ அடுத்த வீடியோல உங்க சந்திக்க வரேன். நிரஞ்சன் வந்து வெளிப்படுறது.